ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சாக்லேட் தான் பார்க்க போகிறீங்க. இது ஓரியோ உள்ளக்க ஃபில் பண்ணி நல்ல எம்மியாக அழகாக இருந்துச்சு இந்த சாக்லேட். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சாக்லேட் நான் மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு தான் செஞ்சேன். ஓரியோ பிஸ்கெட். அடுத்து இது பட்டர் ஐஸ்கிரீம் க்ரீமு, பட்டரை வச்சு செஞ்ச ஐஸ்கிரீம் க்ரீமு. சிலிக்கான் மோல்ட்ஸ் தேவைப்படும். முதல்ல மோல்ட்ஸில் இந்த க்ரீன் கலராக எல்லோ கலர் ஒயிட் சாக்லேட்டை வச்சு நல்லா எல்லா மோல்ட்ஸ்லேயும் எல்லா இடத்துலையும் இப்போ டிசைன்ஸ் வர்ற மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மில்க் சாக்லேட் காம்பவுண்டை மெல்ட் பண்ணிக்கிறேங்க. இது எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஒவ்வொரு மோல்டுலேயும் ஊற்றி எல்லா சைட்ஸ்லேயும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்படி நல்லா டேப் பண்ணி நாலாப்புறமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா நாலாப்புறமும் ஒரு சிங்கிள் கோட் படுற மாதிரி நல்லா பெரட்டி போட்டு கூட நல்லா டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு ஓரங்களை ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிறேங்க. இதை பாருங்கள், இப்படி மோல்டில் நாலாப்புறமும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்ட்ஸை நம்ம 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ண போகிறோம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பட்டர் க்ரீமை ஒரு ஸ்பூன் எல்லா மோல்ட்ஸ்லேயும் வச்சுட்டு அடுத்ததாக ஓரியோ பிஸ்கெட்டை சென்டரில் வச்சுட்டு திரும்பவும் பட்டர் க்ரீமை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மெல்டட் சாக்லேட்டை ஊற்றி ரெடி பண்ண போகிறோம். இப்படி க்ரீம் மேலே நம்ம ஓரியோ பிஸ்கெட்டை வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணுங்கள், லேசாக அழுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் ஓரியோ பிஸ்கெட் மேலே ஒரு ஐசிங் க்ரீம் ஒரு ஸ்பூன் வைங்க. இப்போது மெல்டட் சாக்லேட் எடுத்து இப்போ நல்லா மோல்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிறேங்க. இந்த மோல்டை இப்போ டேப் பண்ணிக்கிறேங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல். ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு சைட்ஸில் உள்ளதையெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு சாக்லேட்டையும் நல்லா லெவல் பண்ணிக்கிறேங்க. இதை ஃப்ரீசரில் 2 hours செட்டாக விடுங்க. கழிச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம டிமோல்டு பண்ண போகிறோம். பாருங்கள், மோல்டை வெட்டி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாக்லேட் வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்ப திரும்ப கேட்டாங்க சாப்பிட. இந்த சாக்லேட்டை உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க.
இந்த சாக்லேட் கட் பண்ணிக்கிற ஃபோட்டோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உள்ள. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.